அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தொக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு லைஃப்பை லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெளியிலே நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இதில் நான் 10 to 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். என் மிளகாயில் காரம் கம்மி. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துருக்கிறேன். 2 கைப்பிடி கொத்தமல்லி, புளி ஊற வச்ச தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க, அப்போ தான் தொக்கு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து. என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தது அதனால் சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை உளுந்துனா கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச கொத்தமல்லி, கலவை, 1 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. 10 to 12 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்க. இது மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இதை கொத்தமல்லி தலை அதுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் சி அதிகமாகவே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.